The Age of Revolutions அப்படிங்கிற லெசனில் ஃப்ரெஞ்ச் அலையன்ஸ், விக்ட்ரி அட் யார்க்டவுன், வார், அதோடைய ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நான் மகாலட்சுமி. வார் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் லெஃப்ட் சைடு கார்னரில். On 2 July 1776, the British under General Howe attempted to regain what they had lost. ஸோ இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஜென்ரல் ஹவி அவருடைய தலைமையில் என்னெல்லாம் இவங்க இழந்தாங்களோ அதெல்லாம் வந்து பிடிச்சிடணும், அதெல்லாம் ரீகெயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. July 2, 1776 வாஷிங்டன் வாஸ் ஃபோர்ஸ் டு எவாக்குவேட் லாங் ஐலாண்ட். வாஷிங்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெரிய ஒரு ஐலாண்டை காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. The main American army managed to reach Pennsylvania. இப்போது அமெரிக்கன் ஆர்மி என்ன பண்ணுச்சு, பென்சில்வேனியாவை வந்து ரீச் பண்ணிடுச்சு, மெயினான ஒரு ஆர்மி. While Howe waited in New York for the winter to pass, Washington made a daring attack on Christmas night at Trenton. இப்போது ஹவியுடைய ட்ரூப்ஸ் என்ன பண்ணுது, நியூயார்க்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா வின்டர் வந்து கடந்து போட்டோம், வின்டர் சீசன் முடியட்டும், அதுக்கப்புறம் வார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவி, அதாவது அந்த பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ஜென்ரல் வந்து வெயிட் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் வாஷிங்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா துணிஞ்சு அட்டாக் பண்ணுறாரு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு அட்டாக் பண்ணுறாரு ட்ரெண்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல. த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வேர் டிஃபிட்டட் இன் பிரின்ஸ்டன். அந்த பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ஃபோர்ஸஸை வந்து தோற்று போயிடுறாங்க பிரின்ஸ்டன் அப்படிங்கிற இடத்துல. French alliance. In 1777, the British attempted at splitting the colonies into two by a campaign from the north failed. ஸோ நார்த்லேருந்து இப்போ அப்படியே அவங்களுடைய காலனிஸை என்ன பண்ணாங்க, ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. யார், பிரிட்டிஷ். ஆனால் அது வந்து என்ன ஆச்சு, சக்ஸஸ் ஆகலை. 1777 அதை அவங்க பண்ணுறாங்க, ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. However, they managed to occupy Philadelphia. ஆனால் ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற இடத்த வந்து அவங்க பத்திரமா சேஃபாக வச்சுக்கிட்டாங்க அவங்க பக்கத்துக்கு. வாஷிங்டன்ஸ் எஃபெக்ட் டு டேக் அ டவுன் நியர் ஃபிலடெல்ஃபியா வேர் ஸ்பாயில்டு பை லார்ட் கார்ன்வாலிஸ். லார்ட் கார்ன்வாலிஸ் தலைமையில் பிரிட்டிஷ் ஆர்மி இருந்ததுனால அப்போ வந்து வாஷிங்டனால் அந்த ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற இடத்த வந்து நெருங்க முடியலை. பட் தி பிரிட்டிஷ் வேர் டிஃபிட்டட் பை சரட்டோகா அப்படிங்கிற இடத்துல பிரிட்டிஷ் ஆர்மியை வந்து தோற்கடிச்சிட்டாங்க. யார், வாஷிங்டன் பக்கம் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் ட்ரூப்ஸ். திஸ் டிஃபீட் பேவ் த வே ஃபார் அன் அலையன்ஸ் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் தி அமெரிக்கன்ஸ். ஸோ இந்த டிஃபீட் ஆன உடனே இப்போ பிரிட்டிஷ் வந்து தோற்றுருச்சு இல்லையா, தோற்ற உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அமெரிக்கன்ஸோட ஃப்ரான்ஸ் ஒன்றா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அலையன்ஸ்னால் கூட்டணி சொல்லுவாங்களே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. on 6 February 1778, France and America signed 2 treaties by which France recognized the United States of America and offered trade concessions. 6 February 1778 இப்போ ஃப்ரான்ஸ் அமெரிக்கா ஒன்றா சேர்ந்துருச்சுல, அலையன்ஸ் வச்சுட்டாங்க, கூட்டணி வச்சுட்டாங்க. அப்போ இவங்க 2 ட்ரீட்டிஸ் வந்து சைன் பண்ணுறாங்க. ட்ரீட்டிஸ்ன்றது ஒப்பந்தம் சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதான் ட்ரீட்டிஸ் சொல்கிறது. அப்போ இந்த 2 ட்ரீட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரான்ஸ் வந்து கன்செஷன் முறையில், கன்செஷன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த டேக்ஸ்லலாம் கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறது, அதான் வந்து கன்செஷன். ஸோ அந்த மாதிரி கன்செஷன் முறையில் ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம் அமெரிக்காவோட ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி வந்து இவங்க சைன் பண்ணுறாங்க. பை ஜூன் 1777 இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸ் வேர் அட் வார். இப்போது ஜூன் 1778 இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் வந்து வாரில் இருந்தது, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். விக்ட்ரி அட் யார்க்டவுன். இன் செப்டம்பர் வாஷிங்டன் அட்டாக்டு யார்க்டவுன் அப்படிங்கிற இடத்த வாஷிங்டன் தலைமையில் இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க செப்டம்பர் மந்த்து வித் அ கம்பைன்ட் அமெரிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ். இப்போது இவங்களோட யாரெல்லாம் இருக்காங்க, அமெரிக்கன்ஸும் இருக்காங்க, ஃப்ரெஞ்சு இப்போ அலையன்ஸ், அமெரிக்கனும் ஃப்ரெஞ்சும் அலையன்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ இவங்க 2 ட்ரூப்ஸும் ஒன்றா சேர்ந்து பிரிட்டிஷை போயிட்டு அட்டாக் பண்ணுது யார்க்டவுன் அப்படிங்கிற இடத்துல. இன் 1783 த பீஸ் ஆஃப் பாரிஸ் வாஸ் சைன்டு. இப்போ 1783 இவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒன்று சைன் பண்ணுறாங்க. அதோடைய பேர் என்ன, பீஸ் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. கிரேட் பிரிட்டன் அக்ரீட் டு த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். அப்போது இந்த பீஸ் ஆஃப் பாரிஸில் என்ன அவங்க ஒத்துக்கிட்டாங்க, பிரிட்டன் இங்கிலாந்து நாடு சார்ந்தவங்க என்ன ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து விடுதலை கொடுத்துடலாம், இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுத்துடலாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. த மிலிட்ரி பேண்ட் பிளேட் த டியூன். The world turned upside down as British forces departed from Yorktown in 1781. அந்த மிலிட்ரி பேண்ட் என்னன்னு சொல்லி பாட்டு பாடுது அப்படின்னா உலகமே வந்து தலைக்கீழ மாறிடுச்சு. பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வந்து இங்கேருந்து
யார்க் டவுன்லேருந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க 1781 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு டேர்ன் இன்டு அப்சைட் அப்படிங்கிற டோன் அவங்க வாசிக்கிறாங்க. 1781 யார்க் டவுனை விட்டுட்டு பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து அங்கேருந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட்ஸ், இந்த வாருடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, த இமீடியட் ரிசல்ட் ஆஃப் தி வார் வாஸ் அமெரிக்காஸ் இண்டிபெண்டன்ஸ். உடனே இந்த வார் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக உடனே நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, அமெரிக்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் த colonial powers was overthrown by the colonized, leading to the establishment of the Republican government in the United States. முதல் முறையாக ஒரு காலனி, மற்ற கண்ட்ரி வந்து நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பவரை வெளியேற்றினது அந்த காலனி, அந்த இடத்துல வாழ்ந்த மக்களால் வெளியேற்றப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்குது. அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று வந்துருச்சு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட் ஏற்பட்டுருச்சு. அதாவது ஓட்டு போட்டு இவங்களை வந்து செலக்ட் பண்ணுறது, நம்மளோட இதை வந்து நம்மளே செலக்ட் பண்ணி ஆண்டுக்கிறது அப்படிங்கிற முறை வந்து அங்கே வர ஆரம்பிச்சிச்சு. The colonists wanted to get rid of feudal inequalities of Europe and they succeeded. ஃபியூடல் இன்இக்வாலிட்டிஸ் வந்து இருந்தது. எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாமல் எல்லோரையும் வெவ்வேறு மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க யூரோப்பியன்ஸ். அப்போ அந்த மாதிரியான இன்இக்வாலிட்டி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு காலனியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து விரும்பினாங்க. ஸோ அது வந்து நிறைவேறிடுச்சு. ஃபார் மெனி ஃபாலோயர்ஸ் ஆஃப் தி என்லைட்மெண்ட் இன் யூரோப், த லாங்குவேஜ் ஆஃப் தி டிக்ளரேஷன் ஆஃப் தி இண்டிபெண்டன்ஸ் சீம்ட் அ லிவிங் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தேர் ஐடியல்ஸ். நிறைய பேர் வந்து ஃபாலோயர்ஸ் இருந்திருப்பாங்களே, அந்த யூரோப்புடைய ஃபாலோயர்ஸ் இருந்திருப்பாங்களே, அதில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ண உடனே அவங்க அங்கே வாழ்ந்தக்கூடிய அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து அவங்களுக்கு அங்கே இருந்தது. த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் 1776 ஸ்டேட்டட் தட் ஆல் மென் ஆர் பார்ன் ஈக்குவல். இவங்க இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சாங்க இல்லையா 1776. அப்போது ஒரு இது என்ன அப்படின்னா, எல்லா மனிதர்களும் ஒரே அளவில் எல்லாருமே ஈக்குவல், பிறப்பால் அவங்க வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிற ஒரு இது வந்து தோன்றுச்சு. But by 1777, nearly all the colonies had a written constitution. 1777 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா காலனிஸ்க்கும், பெரும்பாலான காலனிஸ்க்கு அவங்களுக்கும் தனியாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஏற்பட்டுச்சு. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கணும், யாருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, அதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறோம் இல்லையா, அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இங்கே கான்ஸ்டிடியூஷன்றது அந்தந்த நாட்டுக்கு உண்டான அரசியலமைப்பு சட்டங்கள் வந்து தனித்தனியாக எழுதப்பட்டுருச்சு 1777. தீஸ் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொடெக்டட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அந்த கான்ஸ்டிடியூஷன்ஸில், அந்த அரசியலமைப்பு சட்டங்களில் என்னெல்லாம் இருந்ததுன்னா, தனிப்பட்ட மனிதருடைய உரிமைகள் இருந்துச்சு. ப்ரெஸ்ஸுன்னும் போது இங்கே நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டுருச்சு. அண்ட் ரிலீஜியனுக்கு ஃப்ரீடம் இருந்தது. எந்த மதத்தை வேணாலும் நீங்கள் பின்பற்றிக்கலாம் அப்படிங்கிற அந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு கிடச்சிது. த கான்டினென்டல் காங்கிரஸ் ஹேட் டிராஃப்டட் தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் கான்ஃபெடரேஷன். இந்த கான்டினென்டல் காங்கிரஸ் தானே இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருந்தக்கூடிய ஒரு காங்கிரஸ் இல்லையா, ஒரு குரூப் இல்லையா. அவங்க என்ன பண்ணாங்க, ஆர்டிக்கல் ஆஃப் கான்ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபெடரேஷனை வந்து டிராஃப்ட் பண்ணினாங்க, எழுதுனாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் மாதிரி இது ஒரு விஷயம் அவங்க அமைச்சாங்க. த சர்ச் அண்ட் தி ஸ்டேட் வாஸ் செப்பரேட்டட். சர்ச் வேறு, ஸ்டேட் வேறு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக பிரிச்சுட்டாங்க. தாமஸ் ஜெஃபர்சன் இன் ஹிஸ் வெர்ஜீனியா statute for religious freedom introduced freedom of religion. தாமஸ் ஜெஃபர்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதாவது ரிலீஜியன் பண்ணும்போது அவங்களுடைய ரிலீஜன் அவங்களுக்கு உரியதுன்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் லேட்டர் இன்கார்பரேட்டட் இன் தி அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். இந்த ஃப்ரீடம் டு ரிலீஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனில், அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்கார்பரேட்டட்னா அதை வந்து பதிச்சு வச்சுருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. Lafayette, who fought the British on Washington side to the conclusive Battle of Yorktown in 1781, later during the French Revolution saved the French National Guard as its commander. ஸோ ஃப்ரெஞ்சோட இவங்களுக்கு அலையன்ஸ் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, ஃப்ரெஞ்ச் நேஷ்னல் கார்டாக இவர் யார், அவருடைய பேர் என்ன, லஃபேயட் அப்படிங்கிறவர். இந்த லஃபேயட் ஏன் வந்து அப்போ அந்த ஃப்ரெஞ்ச் நேஷ்னல் கார்டுக்கு ஒரு கமாண்டராக இவர் வந்து நியமித்தாங்க அப்படின்னா, இவருடைய தலைமையில் தான் அந்த பிரிட்டிஷ் எதிர்த்து போராடும் போது இவருடைய தலைமையில் தான் வந்து அந்த யார்க் டவுனில் போர் நடந்தது. அதனால் இவரை வந்து ஃப்ரெஞ்ச் நேஷ்னல் கார்டுடைய கமாண்டராக போட்டாங்க 1781. 1781 வந்து யார்க் டவுனில் நடந்த பேட்டலில் இவர் இருந்து அதை வெற்றிகரமாக கொண்டு போனதுனால
ஃப்ரெஞ்ச் நேஷனல் கார்டுக்கு இவரை கமாண்டராக அமைச்சாங்க. ஹி பென் த டிக்ளரேஷன் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் த சிட்டிசன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஜெஃபர்சனோட இந்த லஃபயேட்டையும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மனிதர்களுடைய ஒரு மனிதனுடைய உரிமைகளும் ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்கு என்னென்னலாம் உரிமைகள் அப்படின்றத வந்து இவங்க டிக்ளேர் பண்ணாங்க, எடுத்து சொன்னாங்க, வெளிப்படுத்தினாங்க. விச் த நேஷனல் அசம்பிளி ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் அடாப்டட் ஆன் August 27, 1789. ஸோ அந்த இவங்க டிக்ளேர் பண்ண இந்த ரைட்ஸ் ஆஃப் மென் அண்ட் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத நேஷ்னல் அசம்பிளியில் அந்த நாட்டுடைய ஒரு நேஷ்னல் அசம்பிளி நடக்கும்போது ஃப்ரான்ஸ் நாட்டில் இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. என்னைக்கு அப்படின்னா August 27, 1789 இந்த ஒரு டிக்ளரேஷனை வந்து ஃப்ரான்ஸ் நாடு ஏற்றுட்டு அடாப்ட் பண்ணிக்கிச்சு. த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.